ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீக்கெண்டெல்லாம் முடிச்சுட்டு ஜிங்கலாலாம் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா வேலை பார்த்துட்டு மண்டே ஜாலியாக கொஞ்சம் போரிங்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது நம்மளோட வீக்கெண்டோட வீடியோ தான். ஸோ வீக்கெண்ட் 2 days நான் என்ன பண்ணினேன்றது கண்டினியூவாக ஒரு 2 நாளைக்கு வரும் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நாளைக்குன்னு கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ இது நான் வீக்கெண்ட் பண்ண வேலை. இது நம்மளோட ஃபார்மில் இருக்கிற அழகான பூக்களோட படங்கள் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா சிட்டு சொரை. இது இந்த பூசணிக்காய் இலையெல்லாம் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் மூடிட்டு இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் பெரிய பெரிய இலை, காஞ்ச இலை, பழுத்த இலை இது எல்லாமே நான் கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள். சரியான வேலைன்னா சரியான வேலைங்க. 2 நாளும் சனிக்கிழமை என்னென்ன வேலை பார்த்தேன்னுட்டு நாளைக்கும் வீடியோவில் போடுறேன். தவறாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரஞ்சு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் வாங்கி நட்டுருக்கிறேன். பட் எனக்கு என்னவோ இது ஆரஞ்சு மாதிரியே தெரியல. சில நேரத்தில் நர்சரிக்காரங்க நம்மளை நல்லா ஏமாற்றிடுறாங்க. இல்லை அவங்க தெரிஞ்சு ஏமாத்துறாங்களா இல்லை தெரியாமல் ஏமாத்துறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த பழம் பார்த்திங்கன்னா புளிப்பும் இனிப்பும் இருக்குங்க. சரி, இது 2வது இப்போ மண்ணில் நட்டதுக்கப்புறம் ஓரளவு தொட்டியில் நட்டதுனால புளிப்பாக இருந்ததுதான் தெரியல. சரி, மண்ணில் நட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மண்ணில் நட்டதுக்கப்புறம் இதுதான் இப்போ காய்க்குது இந்த சீசனு. லெட்ஸ் சி. ஸோ இது நம்மளோட வழக்கம் போல் கொய்யாக்காய். ஸோ அது இருந்துச்சு கொஞ்சம் அறுவடை. பட் ஆனால் இன்றைக்கி தரமான சும்மா பட்டையை கலப்புறம் அறுவடை வச்சுருக்குறேங்க நான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்மளோட இளந்தம்பழத்தோட பூ. நல்ல பூவாக தான் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் இன்னும் காய் பிடிச்ச மாதிரி தெரியலை. இந்த செடியில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போது பூ வருது. பட் இந்த சீசன் காய்க்குமான்றது டவுட்டு தான். இது பார்த்திங்கன்னா நம்மளோட வழக்கமான கொய்யா, சப்போட்டா பார்த்திங்களா நிறைய பூ பிடிச்சிருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் காயாக மாறுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வருது இந்த செடியில். எப்படி நம்மளோட பட்டையை கலப்புற அறுவடையை பாருங்கள். 2 கூடைங்க. 2 கூடை, 1 கூடையில் அரைக்கூடை இல்லை, 2 கூடை ஃபுல்லாக நம்ம கோவக்காய் பறிச்சிருக்கிறோம். கொஞ்சம் பூக்கள் கொய்யாக்காவும் இருக்குது. ரோஸ் எல்லாம் இப்போ நல்லா அழகாக பூக்குதுங்க. கூடவே நம்மளோட கார்டனில் காக்கட்டமும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இதுதான் ஜம்போ ஹார்வெஸ்ட்டு. இந்த ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேலை பண்ணியிருக்கிறேன். அது என்னன்றது வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வீடியோவில் வரும். அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த என்னோடய சேனல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கோவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 6 கோவக்காவே 1/4 கிலோ போல் இருக்குங்க. அந்த மாதிரி தரமாக இருந்துச்சு, வெயிட்டாக நல்லா இருந்துச்சுங்க. காய் பார்க்கவே திரட்சியாக. ஸோ ஓவராலாக வீக்கெண்டில் பொறுமையாக இருந்து எல்லா காய்கறியும் பறித்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ கோவக்காய் கிட்ட பறித்தோங்க. ஸோ என்ன பண்ணேன்னு கேட்குறீங்களா? வழக்கம் போல் எல்லாருக்கும் ஷேரிங் தான் பண்ணேன். ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. ஹாவ் அ நைஸ் டே.